சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. துலாம், நீங்கள் சமநிலையின் குழந்தை. நீங்கள் நீதியின் மூச்சு. ஆனா நீங்களே உங்க வாழ்க்கையில சமநிலையா இருக்கீங்களா? 2026 ஒரு சாதாரண வருடம் இல்ல. இது மெதுவா நடக்கிற மாற்றம் இல்ல. இது கடைசி எச்சரிக்கை மாதிரி வரும் ஒரு வாய்ப்பு. சிலருக்கு இது உயர்வு, சிலருக்கு இது உடைப்பு, சிலருக்கு இது மறுபிறவி. நீங்க இப்போ இருக்கிற நிலை என்ன? வெளியில சிரிப்பு, உள்ளே சோர்வு, வெளியில அமைதி, உள்ளே முடிவெடுக்க முடியாத குழப்பம். துலாம் ராசி வாழ்க்கை முழுக்க ஒரு தராசு மாதிரிதான். ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் சுயமரியாதை. எல்லாத்தையும் சமப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு நீங்க உங்களை மறந்துட்டீங்களா? பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வருது. நீ எப்போதும் எல்லாருக்கும் நீதி பார்த்த. ஆனா உனக்கான நீதியை யார் பார்க்க போகிறார்கள்? கடந்த சில வருடங்கள் உங்களுக்கு எளிதா இருந்ததா? முடிவெடுக்க நினைச்சீங்க, ஆனா தள்ளி போச்சு. ஒரு உறவு உங்களை சோர்வடைய வச்சது, ஆனா விட முடியல. ஒரு வேலை உங்களை மதிக்கல, ஆனா விட்டு வெளியே வர தைரியம் இல்ல. இதெல்லாம் ஏன் தெரியுமா? நீங்க எப்போதும் யாரையும் காயப்படுத்த விரும்பாதவர்கள். நீங்க சண்டைய வெறுப்பவர்கள். நீங்க அமைதியை பாதுகாக்க உங்க மனசையே பலியாக்குறவர்கள். ஆனா 2026 உங்களுக்கு இந்த பழைய முறை வேலை செய்யாது. இந்த வருடம் உங்களை 2 விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். ஒரு, எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. 2, உங்களை காப்பாற்றாதீங்கன்னா யாரும் காப்பாத்த மாட்டாங்க. பொய்யான ஜோதிடங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? துலாம் ராஜயோகம் வருது. நாளைக்கே பெரிய உயர்வு. அதிர்ஷ்டம் மழை போல பொழியும். நீங்க இதை கேட்டு காத்திருந்தீங்களா? உண்மை கொஞ்சம் கடினம். 2026 அதிர்ஷ்டம் வரும். ஆனா அது சோம்பேறிகளுக்கு வராது. அது குழப்பத்துல உட்கார்ந்தவர்களுக்கு வராது. அது முடிவெடுக்காதவர்களை காத்திருக்காது. பிரபஞ்சம் துலாமை எப்போதும் சோதிக்கும் ஒரு வழி இருக்கு. உங்களுக்கு 2 பாதை காட்டும். ஒன்று பாதுகாப்பானது, மற்றொன்று ஆபத்தானது. நீங்க எப்போதும் பாதுகாப்பானதை தேர்வு பண்ணீங்க. ஆனா வளர்ச்சி எப்போதாவது பாதுகாப்புல வந்ததா? இந்த வருடம் உங்க வாழ்க்கையில் 3 துறைகள் அதிரும். உறவுகள், பணம், சுய அடையாளம். முதலில் உறவுகள். நீங்க பல வருடமா சமரசம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பரவாயில்ல, சரி விடுங்க, அவர்களும் தவறில்லை. இப்படி சொல்லி உங்க மனசை அடக்கினீங்களா? 2026 ஒரு தருணத்துல உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வரும். யாரோ உங்கள மதிக்கல. யாரோ உங்கள சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. யாரோ உங்க நல்ல மனச பலவீனம்னு நினைச்சாங்க. அந்த நாள்ல இருந்து நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. துலாம் கோபம் சத்தமா இருக்காது. அது அமைதியா விலகும். அது ஒரே ஒரு முடிவு எடுத்தா திரும்பி வராது. 2வது பணம். நீங்க செலவழிக்க தெரியும். அழகா வாழணும்னு நினைப்பீங்க. ஆனா சேமிப்பு, திட்டம் 2026 உங்களுக்கு ஒரு கணக்கு காட்டும். இதுவரை சம்பாதிச்சது எங்க போச்சு? யாருக்காக உழைச்சீங்க? உங்களுக்கு என்ன இருக்கு? இந்த கேள்வி உங்க உள்ளத்தை குலைக்கும். ஒரு பெரிய முடிவு வரலாம். வேலை மாற்றம், புது முயற்சி, அல்லது தனியாக ஆரம்பிக்கிற துணிவு. பிரபஞ்சம் இங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருது. ஆனா ஒரு நிபந்தனை. நீங்க தயக்கம் விட்டுடணும். 3வது உங்க அடையாளம். நீங்க யாரு? யாரோட மனைவி? யாரோட கணவன்? யாரோட நண்பர்? யாரோட ஊழியர்? அல்லது உங்களுக்கான தனி மனிதர்? 2026 உங்களுக்கு உங்களையே சந்திக்க வைக்கும். சில நேரம் தனிமை வரும். சிலர் விலகுவாங்க, சிலர் முகமூடி கழற்றுவாங்க. அது துன்பமா தோணும். ஆனா அது சுத்திகரிப்பு. துலாம் ராசிக்காரர்கள் ஒரு பெரிய தவறு பண்ணுவாங்க. அவங்கள் தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க அழுவத கூட யாருக்கும் காட்ட மாட்டாங்க. அவர்கள் தாங்கிக்கிட்டே இருப்பாங்க. 2026 அந்த தாங்கும் சக்திக்கு ஒரு எல்லை வரும். நீங்க ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க. உங்களை பார்த்து கேட்பீங்க, நான் சந்தோஷமா இருக்கேனா? அந்த பதில் தான் உங்க வாழ்க்கையை திருப்பும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு கதவு திறக்கும். அது எல்லாருக்கும் தெரியாது. அது உங்களுக்கு மட்டும். ஆனா அந்த கதவு திறந்திருக்குமா? அல்லது நீங்க பயந்து திரும்பி போயிடுவீங்களா? இதுதான் கடைசி வாய்ப்பு. நீங்க எப்போதும் சமநிலை தேடினீங்க. இந்த வருடம் உங்களுக்கு சமநிலை கிடைக்காது. அது முதலில் குலையும். பிறகு புதிய சமநிலை உருவாகும். பொய்யான ஜோதிடங்கள் உங்களுக்கு பயம் விற்று பணம் சம்பாதிக்கும். அல்லது பொய்யான நம்பிக்கை கொடுத்து தூங்க வைக்கும். உண்மையான பிரபஞ்ச எச்சரிக்கை என்ன தெரியுமா? துலாம், நீங்கள் எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை முதலில் காப்பாற்றுங்கள். ஒரு பெரிய முடிவு ஜூன் மாதத்துக்கு அருகில் வரும். ஒரு ஆள், ஒரு அழைப்பு, ஒரு ஒப்பந்தம், ஒரு உண்மை. அந்த நேரத்துல உங்க மனசு 2 பக்கம் பேசும். ஒரு பக்கம் பழைய பயம், மற்றொரு பக்கம் புதிய தைரியம். இந்த முறை பயத்தை கேட்காதீங்க. நீங்க அமைதியை விரும்புறவங்க. ஆனா சில சமயம் அமைதிக்காக போராடணும். 2026 உங்களுக்கு வெளிச்சம் தரும். ஆனா அந்த வெளிச்சம் முதலில் கண்களை காயப்படுத்தும். உண்மையை பார்க்க தைரியம் வேண்டும். நீங்க பல வருடமா ஒத்தி வச்ச முடிவு ஒன்றை இந்த வருடம் முடிப்பீங்க. அது உங்களை சுதந்திரப்படுத்தும்.
துலாம் ராசி நண்பர்களே, இது சாபம் அல்ல. இது அழைப்பு. நீங்க உங்கள மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உலகம் உங்கள மதிக்கத்தான் செய்யும். நீங்க எல்லாரையும் சமமா பார்க்கிறீங்க. இந்த முறை உங்களை கொஞ்சம் அதிகமா பாருங்க. பிரபஞ்சம் மெதுவா சொல்றது, இது உன் நேரம். ஆனா நீ தயார் தானா? இப்போ தொடங்குது உங்க உள்ளம் விழிப்பு. நான் தயார் தானா? இப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துருச்சு. தயார் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பயம் இல்லாத நிலை இல்லை. அனைத்தும் சரியாகிவிட்டது என்ற நிலை இல்லை. தயார் என்பதற்கு அர்த்தம் பயம் இருந்தாலும் முன்னேறுவது. 2026 உங்களுக்கு கொண்டு வரப்போகும் மிகப்பெரிய மாற்றம் வெளியில இல்ல. அது உள்ளே. நீங்க பல வருடங்களாக சமநிலையை காக்க முயற்சி செய்தீங்க. அம்மாவுக்கும் சரி, கணவருக்கும் சரி, மனைவிக்கும் சரி, குழந்தைக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி. ஆனா நீங்களே உங்களுக்கு எப்போ சரி சொன்னீங்க? பிரபஞ்சம் துலாம் ராசியிடம் ஒரு விஷயம் மட்டும் எதிர்பார்க்குது. நீங்க உங்க உண்மையை ஒப்புக்கொள்ளணும். உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நீங்க ஏற்கனவே வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு வேலை உங்கள சோர்வடைய வைக்குது. ஒரு உறவு உங்கள மதிக்கல. ஒரு குடும்ப சூழ்நிலை உங்களை அடக்கி வைக்குது. ஆனா நீங்க வெளிய சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க சண்டை வேண்டாம் என்பவர்கள். ஆனா நினைச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டம் சண்டை இல்லையா? 2026 முதல் மாதங்களிலே உங்களுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு வரும். முன்னாடி பொறுத்துக்கிட்ட விஷயங்கள் இப்போ தாங்க முடியாத மாரி தோணும். முன்னாடி சிரிச்சு விட்ட விஷயங்கள் இப்போ காயப்படுத்தும். இது கெட்ட காலம் இல்லை. இது விழிப்பு. துலாம் ராசிக்காரர்கள் வெளியில அழகான சிரிப்புடன் இருப்பார்கள். ஆனா அவர்கள் மனசு பல அடுக்கு கொண்டது. அந்த அடுக்குகள் திறக்கப்பட ஆரம்பிக்கும் வருடம்தான் 2026. உங்க வாழ்க்கையில யாரோ ஒருவர் முகமூடி கழற்றுவார். அவர் நீண்ட நாட்களாக உங்களை பயன்படுத்தி இருக்கலாம். அல்லது நீங்க அவர்களை மிகையாக உயர்த்தி வைத்திருக்கலாம். உண்மை வெளிவரும். அது உங்களை முதலில் அதிர வைக்கும். பிறகு உங்களை உறுதியானவங்க ஆக்கும். துலாம் ராசியின் மிகப்பெரிய பலவீனம் எல்லாரையும் நம்பும் மனசு. அதே சமயம் மிகப்பெரிய பலம் ஒரு முறை உண்மை தெரிஞ்சா திரும்பி பார்க்க மாட்டார்கள். 2026 நடுப்பகுதியில உங்களுக்கு ஒரு பெரிய முடிவு வரும். இந்த முடிவு உறவுகளில இருக்கலாம், அல்லது தொழிலில், அல்லது இடம் மாற்றத்தில். நீங்க இதுவரை பார்ப்போம்னு தள்ளிய விஷயம் இப்ப முடிவு பண்ணுன்னு நிக்க வைக்கும். அந்த நேரத்தில் பழைய துலாம் திரும்ப வரலாம். பரவாயில்ல, சரி இதையும் சமாளிப்போம். அவங்க மனசு பாதிக்க கூடாது. ஆனா புதிய துலாம் மெதுவா உள்ளிருந்து பேச ஆரம்பிக்கும். என் மனசு பாதிக்கலாமா? என் வாழ்க்கை முக்கியம் இல்லையா? நான் சந்தோஷமா இருக்க உரிமை இல்லையா? இந்த உள்ளுரையாடல் தான் உங்க திருப்புமுனை. பணம் சம்பந்தமான விஷயத்திலும் மாற்றம் வரும். இதுவரை நீங்க செலவழிச்சது மற்றவர்களுக்காக அதிகம். உங்க ஆசைகள் பின்தள்ளப்பட்டிருக்கலாம். உங்க கனவுகள் தள்ளி போயிருக்கலாம். 2026 உங்களுக்கு ஒரு உண்மை காட்டும். நீங்க உங்களுக்காக சேமிக்கணும். நீங்க உங்களுக்காக உருவாக்கணும். ஒரு புதிய வாய்ப்பு வரலாம். புது முயற்சி, தனியாக ஆரம்பிக்கிற துணிவு, அல்லது பழைய திறமையை மீண்டும் உயிர்ப்பிக்கிற தருணம். அந்த வாய்ப்பு வந்ததும் நீங்க தயங்கினீங்கன்னா, அது மறுபடியும் வராது. அதனால தான் இத கடைசி வாய்ப்புன்னு சொல்றோம். பிரபஞ்சம் துலாமை எப்போதும் மெதுவா தள்ளும். ஆனா இப்போ அது தள்ளாது. அது நேராக உங்க முன்னாடி நிக்க வைக்கும். இப்போ சொல்லு, நீ என்ன தேர்வு செய்றே? உறவுகள் பற்றி இன்னொரு உண்மை. நீங்க எல்லாருக்கும் இடம் கொடுப்பீங்க. ஆனா எல்லாரும் உங்களுக்கு அதே அளவுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. 2026 யாரோ உங்களை இழக்கப் போறார்கள். அது நீங்க விலகினாலோ, அல்லது அவர்கள் விலகினாலோ, அந்த பிரிவு கஷ்டமா இருக்கும். ஆனா அது உங்க வளர்ச்சிக்கான கட்டணம். துலாம் ராசி ஒரு தராசு மாதிரி. ஒரு பக்கம் அதிக எடை இருந்தா அது சாயும். நீங்க இதுவரை ஒரே பக்கம் தான் எடை போட்டீங்க. இப்ப சமப்படுத்தணும். நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க பேச்சு மாறும். உங்க நடை மாறும். உங்க கண் பார்வை கூட மாறும். முன்னாடி தயக்கம் இருந்த இடத்துல இப்ப தெளிவு இருக்கும். 2026 இறுதி மாதங்கள்ல நீங்க ஒரு புதிய அமைதியை உணர்வீங்க. அது பழைய சமரச அமைதி இல்ல. அது உங்களை ஏற்றுக்கொண்ட அமைதி. பொய்யான ஜோதிடங்களை நம்பி ஏமாறாதீங்க. யாராவது சொல்லுவாங்க, இந்த கல் போட்டா எல்லாம் சரி. இந்த வழிபாடு செய்தா உடனே உயர்வு. இது உங்க அதிர்ஷ்ட வருடம். உண்மை என்ன தெரியுமா? கல் உங்களை காப்பாத்தாது. பயம் காட்டி பணம் கேட்பவர்களை நம்பாதீங்க. உங்க முடிவுதான் உங்களை காப்பாத்தும். பிரபஞ்சம் எச்சரிக்கும் விதம் மிகவும் மென்மையானது. முதலில் ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் வரும். ஒரு வார்த்தை, ஒரு கனவு, ஒரு சந்திப்பு, ஒரு தவறு. அதை கவனிக்காதீங்கன்னா அது பெரிய சத்தமா மாறும். துலாம், நீங்க அறிவுள்ளவர்கள். உங்களுக்கு உள்ளுணர்வு இருக்கு. ஆனா நீங்க அதை அடக்கிக்கிட்டு வாழ்ந்துட்டீங்க. இந்த வருடம் அந்த உள்ளுணர்வு தான் உங்க வழிகாட்டி. யாராவது உங்களை தாழ்த்தி பேசினா அமைதியா சிரிக்காதீங்க. உங்க வரம்பை சொல்லுங்க. யாராவது உங்க அன்பை பலவீனம்னு நினைச்சா அவங்களுக்கு உங்க விலகலை காட்டுங்க. விலகுவது தோல்வி இல்ல.
அது சுயமரியாதை. 2026 முடிவுல நீங்க பின்னோக்கி பார்த்தா, இந்த வருடம் தான் உங்க வாழ்க்கைய திருப்பியதுன்னு சொல்வீங்க. நீங்க இப்ப பயந்துட்டு இருக்கலாம். ஆனா நெனச்சு பாருங்க. இதுவரை நீங்க தாங்கி வந்த வலிய விட ஒரு முடிவு எடுக்கிறது எவ்வளவு கடினம். நீங்க ஒரு நீதியின் ராசி. இந்த முறை உங்களுக்கு நீங்க நீதியா இருங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு தருது. அது சத்தமா வராது. அது அமைதியா உங்க உள்ளத்துல பேசும். நீ உன்னை தேர்வு செய். அந்த ஒரு தேர்வு தான் உங்க எதிர்காலத்த மாற்றும். துலாம், இப்போ உங்க வாழ்க்கை ஒரு தராசு மாரி முன்ன நிக்குது. ஒரு பக்கம் பழைய பயம், மற்றொரு பக்கம் புதிய தைரியம். இந்த முறை தைரியத்தை தேர்வு பண்ணுங்க. அப்பொழுதுதான் 2026 ஒரு சாதாரண வருடம் இல்லாம உங்க மறுபிறவி வருடமாக மாறும். இது முடிவு இல்லை. இது ஆரம்பம். இருந்தது. நான் தயார் தானான்னு கேட்டப்போ உன் உள்ள ஏதோ அசைந்தது. அது சாதாரண அசைவு இல்ல. அது உன் ஆன்மா விழிக்க ஆரம்பிச்ச சத்தம். துலாம், நீ சமநிலையை பிடிக்கிறவன். ஆனா உண்மையா சொல்லணும்னா, இந்த சில வருடங்களா நீ சமநிலைய காப்பாத்த முயற்சி பண்ணிட்டே இருந்தாலும், உள்ள சுமை மட்டும் கூடிக்கிட்டே இருந்தது. யாருக்கும் தெரியாம நீ தாங்கின பாரம் உனக்கே தெரியுது. நீ சிரிச்சது உண்மையா? நீ ஒத்துக்கிட்டது மனதாரா? நீ விட்டு கொடுத்தது அமைதிக்காகத்தானா? இல்ல பயத்துக்காக தானா? பிரபஞ்சம் உன்னை தண்டிக்கல. ஆனா அது உன்னை காத்திருக்கவும் போகல. இது புரிஞ்சுக்கணும். இப்ப நடக்கிற சில விஷயங்கள் உனக்கு புரியாம இருக்கலாம். நெருங்கியவங்க தூரமா போறது போல இருக்கும். நீ நம்பின சிலரின் முகம் மூடி விழுந்து விழுந்து உன் முன்னாடி நொறுங்கிறது போல இருக்கும். நீ சொன்ன வார்த்தை தவறா புரிஞ்சுக்கப்படுது. நீ மௌனமா இருந்தா கூட குற்றம் உன்னோடதுன்னு சொல்லப்படுது. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில பொய்யா இருந்த உறவுகளுக்கு இப்ப இடமில்லை. உன் ஆற்றலை சுரண்டின மனிதர்களுக்கு இப்ப அனுமதி இல்ல. நீயே உன்னை மறந்த பாதைக்கு இனிமேல் வழி இல்ல. இது உடைஞ்சது மாரி தோணும். ஆனா இது சுத்தப்படுத்துற நேரம். துலாம், நீ எப்பவும் எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவ. ஆனா உன்னை புரிஞ்சுக்க யாராவது முயற்சி பண்ணினாங்களா? நீ தள்ளி நின்னது பலம்னு நினைச்ச. உன் கண்ணீரை மறைச்சது முதிர்ச்சின்னு நினைச்ச. உன் கனவுகளை ஒத்தி வச்சது பொறுப்புன்னு நினைச்ச. ஆனா இப்ப பிரபஞ்சம் கேக்குது, உன் வாழ்க்கை யாருக்காக? இந்த வருடம் உனக்கு கொடுக்கப்படுற வாய்ப்பு சாதாரணம் இல்லை. இது வேலை வாய்ப்பு மட்டுமில்ல. இது காதல் மட்டுமில்ல. இது பணம் மட்டுமில்ல. இது உன் அடையாளத்தை மீண்டும் பிடிக்கிற நேரம். நீ பல வருடமா ஒரு பாத்திரம் போட்டுட்டு வாழ்ந்துட்டே இருக்க. நல்லவன், பொறுப்பானவன், சமரசம் செய்யறவன், அமைதி காக்கிறவன். ஆனா உன் உள்ளே ஒருத்தன் கத்திக்கிட்டே இருந்தான். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கும் ஒரு வரம்பு இருக்கு. எனக்கும் ஒரு கனவு இருக்கு. அந்த குரலை நீ அடக்கிட்ட. இப்ப அது அமைதியா இருக்க மாட்டேங்குது. இந்த மாதங்கள்ல உனக்கு சில முடிவுகள் எடுக்கணும். அது சின்ன முடிவு மாரி தோணும். ஆனா அது உன் வாழ்க்கை திசையை முழுக்க மாற்றும். ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு இடமாற்றம், ஒரு ஒப்புதல், ஒரு மறுப்பு. இதுல ஏதாவது ஒன்றுல நீ துணிச்சலா நடந்தா உன் வாழ்க்கை மேலே ஏறும். இல்லைன்றா அதே சுற்றுலையே நீயே உன்னை சுழத்திக்கிட்டே இருப்ப. பிரபஞ்சம் சைகை கொடுக்குது. நீ கவனிக்கிறியா? சில நாட்கள்ல உனக்கு திடீர்னு பழைய நினைவுகள் வரும். பழைய மனிதர்கள் நினைவுக்கு வருவாங்க. முன்னாடி விட்டு போன கனவுகள் மீண்டும் உன்னை அழைக்கும். அது சோதனை இல்ல. அது நினைவூட்டல். நீ உண்மையில யாருன்னு நினைவூட்டுறது. துலாம், உன் பலம் உன் மனசு. ஆனா அதே நேரம் உன் பலவீனமும் அதுதான். நீ யாரையாவது காதலிச்சா முழுசா காதலிப்ப. நீ யாரையாவது நம்பினா முழுசா நம்பிப்ப. நீ யாருக்காவது துணை நின்னா உயிரோட நின்னு உதவிப்ப. ஆனா அதே அளவுல உன்னை யாராவது காக்கணும்னு நினைச்ச அது தவறா? இனி வர்ற காலம் உனக்கு சொல்லப் போறது, உன்னை காப்பாத்திக்க. சில கதவுகள் மூடப்படும். நீ அடிக்கடி சென்ற பாதைகள் தடைபடும். நீ எதிர்பார்த்த பதில் கிடைக்காமல் போகும். ஆனா அந்த மூடப்பட்ட கதவுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சம் இருக்கு. நீ உன் மதிப்பை உணர்ந்த நாளே உன் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். இந்த வருடம் நீ செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? பழைய பயத்துக்காக புதிய வாய்ப்பை தள்ளி போடுறது. நீ ஒரு முறை ஏமாந்திருக்கலாம். அதனால எல்லாரும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. நீ ஒரு முறை தோத்திருக்கலாம். அதனால நீ தோல்வி மனிதன் ஆகிட மாட்ட. உன் மனசு ரெடி ஆகுது. உன் சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. உன் நட்பு வட்டம் சுத்தமா மாறப்போகுது. இது தனிமையா தோணும். ஆனா இது தனிமை இல்ல, தேர்வு. பிரபஞ்சம் உன்னை பிரிக்குது. உனக்கு தகுதி இல்லாதவங்கள இருந்து. சிலரின் அமைதி உனக்கு சந்தேகமா தோணும். சிலரின் தூரம் உன்னை வலிக்க வைக்கும். ஆனா உண்மையா சொல்லணும்னா, அது நீ முன்னேற அடையாளம். நீ உன் மதிப்பை உயர்த்துறப்போ உன் சுற்றமும் மாறணும். துலாம், உனக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கு. உன் மனசு சொல்றதை இம்முறை கேளு. அது மெதுவா சொன்னாலும் அது உண்மைதான். நீ உன்னை மறுபடியும் உருவாக்குற நேரம் இது. உன் உடல் நலத்தையும் கவனிக்கணும். உன் தூக்கத்தையும் சரி பண்ணணும். உன் எண்ணங்களை சுத்தப்படுத்தணும். நீ சோர்வா இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உனக்கு தெரியும். உன் உள்ள இருக்கும் அலைச்சல் இப்போ அமைதியாகணும். அதுக்கு நீ முடிவு எடுக்கணும்.
இந்த காலகட்டம் உனக்கு ஒரு மறுபிறவி மாதிரி. நீ உன் பயத்த கடக்கணும். நீ உன் குரலை வெளியில விடணும். நீ உன் கனவுகளுக்கு ஆம் சொல்லணும். இல்லன்னா, உன் மனசு தான் உன்னை விட்டுடும். நீ இப்ப கேட்கிற இந்த வார்த்தைகள் சாதாரணம் இல்ல. இதுல உனக்கு பொருந்துற ஒண்ணு இருந்தா, அதனுடைய ஒரு சின்ன செய்கை. நீ தயார். ஆனா இன்னும் ஒரு சோதனை இருக்கிறது. உன் முன்னாடி 2 பாதை திறக்குது. ஒரு பாதை பழைய பாதுகாப்பு. மற்றொரு பாதை தெரியாத புதுமை. நீ எதை தேர்வு பண்ண போற? உன் உள்ளம் அதற்கான பதிலை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஆனா நீ இன்னும் தயங்கிக்கிட்டே இருக்க. அந்த தயக்கம் தான் உன் வாழ்க்கைய பல வருடமா ஒரே இடத்துல நிறுத்தி வச்சது. இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் காத்திருப்போம். சூழ்நிலை சரியாகட்டும். இந்த வார்த்தைகள் உன்னை பாதுகாத்த மாரி தோணுச்சு. ஆனா உண்மையில அது உன்னை கட்டி போட்டது. துலாம், நீ எப்பவும் சமநிலைய தேடியவன். ஆனா இப்ப வாழ்க்கை உன்கிட்ட சமநிலை கேட்கல. அது துணிச்சல் கேக்குது. இந்த வருடம் உனக்கு தரப்படுற கடைசி வாய்ப்பு என்னன்னு தெரியுமா? நீ உன்னாக மாறுற வாய்ப்பு. நீ பல வருடமா மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்காக வாழ்ந்திருக்க. உன் குடும்பம் என்ன நினைக்கும்? உன் நண்பர்கள் என்ன சொல்வாங்க? உன்னை பற்றி யாராவது தவறா பேசுவாங்களா? இந்த கேள்விகள் உன் முடிவை நிர்ணயிச்சது. ஆனா ஒரு முறை கூட நீ கேட்டியா? நான் என்ன நினைக்கிறேன்? ன்னு. பிரபஞ்சம் இப்போ உனக்கு ஒரு தெளிவு தருது. சிலர் உன் வாழ்க்கையில இருந்து விலகுவாங்க. அது வலி தரும். சில வாய்ப்புகள் உன்னை பயமுறுத்தும். அது குழப்பம் தரும். சில உண்மைகள் உன் மனசை உடைக்கும். அது கண்ணீர் தரும். ஆனா இந்த 3மே சேர்ந்து உன்னை எழுப்பும். நீ இப்போ அனுபவிக்கிற இழப்பு, அது தண்டனை இல்ல. அது இடம் காலி பண்ற செயல். புதியது வர இடம் வேண்டும். துலாம், நீ உன்னை குறை சொல்லி வாழ்ந்த நாட்கள் போதும். நான் போதாது, நான் சரியில்ல, என்னால முடியாது. இந்த 3 பொய்களை இனிமேல் உன் மனசுக்குள்ள வச்சுக்காதே. உன் ஆன்மா சின்ன சின்ன சைகை கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஒரு அசௌகரியம், ஒரு அமைதியின்மை, ஒரு உள்ளுர் குரல். அதை நீ அடக்கிட்ட. இப்போ அது பெருசா ஒலிக்குது. நீ இன்னும் பயத்தால நிக்க போறியா? இல்ல உன் மதிப்பை உணர்ந்து முன்னேற போறியா? இந்த வருடம் உனக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு இருக்கு. அது ஒரே மனிதரா இருக்கலாம். அது ஒரு புதிய வேலை வாய்ப்பா இருக்கலாம். அது ஒரு சிந்தனை மாற்றமா இருக்கலாம். ஆனா அது உன் வாழ்க்கையை முழுக்க மாற்றும். அந்த தருணம் வந்தப்ப தயங்காதே. நீ ஒரு முறை தைரியமா முடிவு எடுத்தா உன் வாழ்க்கை வேகமா நகரும். நீ உன் குரலை வெளியில சொன்னா உன்னை தவறா புரிஞ்சுக்கிறவர்கள் தானாக விலகுவாங்க. நீ உன் வரம்பை தெளிவா வைத்தா உன்னை மதிக்காதவங்க தூரமா போவாங்க. இதெல்லாம் இழப்பு மாதிரி தோணும். ஆனா அது சுத்திகரிப்பு. துலாம், உன் பலம் என்ன தெரியுமா? நீ மனசு நல்லவன். நீ அன்பு நிறைந்தவன். நீ சமரசம் செய்ய தெரிஞ்சவன். ஆனா இனிமேல் ஒரு விஷயம் கத்துக்கணும். அன்பு என்றால் உன்னை இழக்கணும் என்று அர்த்தமில்லை. நீ உன்னை காக்கும் போதுதான் உன் அன்பு உண்மையான மதிப்பை பெறும். இந்த வருடம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு எடுக்க நேரம் வரும். அது உன் உறவு பற்றியதாக இருக்கலாம். அது உன் தொழில் பற்றியதாக இருக்கலாம். அது உன் வாழ்க்கை நோக்கம் பற்றியதாக இருக்கலாம். அந்த நேரம் வந்தப்போ மற்றவர்களின் பயத்தை கேட்காதே. உன் உள்ளம் சொல்றத கேளு. உனக்கு தெரியாம நீ பல சோதனைகளை கடந்து வந்திருக்க. அது உன்னை பலவீனப்படுத்தல. அது உன்னை தயார் பண்ணுச்சு. நீ இப்போ தயார். ஆனா ஒரு கடைசி சுவர் இருக்குது. அது உன் பயம். நான் தோற்றா? நான் மீண்டும் ஏமாந்தா? என்னால இதை தாங்க முடியலனா? இந்த கேள்விகள் உன்னை பின்னால இழுக்குது. ஆனா நினைச்சுப் பாரு. நீ ஏற்கனவே வலி அனுபவிச்சிருக்க. நீ ஏற்கனவே ஏமாற்றம் சந்திச்சிருக்க. நீ ஏற்கனவே தனிமையை கடந்து வந்திருக்க. அதுக்கு மேல என்ன வரப்போகுது? நீ தைரியமா நடந்தா உன் வாழ்க்கை உன்னை காத்திருக்குது. இந்த வருடம் முடியும் முன்னாடி நீ உன்னை வேற மாதிரி பார்க்க ஆரம்பிப்ப. நீ உன் மதிப்பை புரிஞ்சிக்க ஆரம்பிப்ப. உன் சுற்றமும் மாறும். உன் எண்ணங்களும் மாறும். உன் நடக்கும் பாதையும் மாறும். நீ போய் எடுக்கிற ஒரு முடிவு அடுத்த பல வருடங்களுக்கான அடித்தளம். அதனால தான் இது கடைசி வாய்ப்பு. கடைசி என்றால் பயமில்லை. கடைசி என்றால் தெளிவு. இது நீ விழிக்க வேண்டிய நேரம். துலாம், உன் வாழ்க்கை இன்னும் ஆரம்பம்தான். நீ தாமதமா இல்ல. நீ பிந்தியவனும் இல்ல. நீ தவறானவனும் இல்ல. நீ வெறும் காத்திருந்தவன். இப்போ காத்திருப்பது போதும். நீ முன்னேறணும். இந்த வார்த்தைகள்ல உனக்கு பொருந்துற ஒரு வரி இருந்தா, அது உனக்கான சைகை. நீ தயார். இப்போ ஒரு விஷயம் பண்ணு. உன் மனசுக்குள்ள சொல்லிக்கோ. நான் எனக்கு உரிய வாழ்க்கையை தேர்வு பண்ண போறேன்னு. அத உணர்ந்தா இந்த வருடம் உனக்கு வெறும் வருடம் இல்லை. அது திருப்புமுனை. உன் பயணத்துல நீ ஒருத்தன் இல்லை. ஆனா நடக்க வேண்டியது நீயே நடக்கணும். இது உன் நேரம். இந்த வார்த்தைகள் உன் மனசை தொட்டிருந்தா, அத உன் உள்ளத்துல மட்டும் வச்சுக்காதே. உன் எண்ணத்தை எழுதிக்கோ. உன் அனுபவத்தை பகிர்ந்துக்கோ. உன் முடிவை உறுதி பண்ணிக்கோ.
மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.